வணக்கம். இயக்குனர் அவர்களே, யாம் கூறுவதை தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக கேட்டு உணர்ந்து செயல்படும். நன்று. அஜித்குமார் இத்திரைப்படத்தில் 2 வேடங்களில் நடிக்கிறார். ஒன்று உலக நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும், மற்றொரு கதாபாத்திரம் அரசாங்க உதவி பணியாளராக தற்காலிக பதவி வகிக்கிறார். அடுத்து ரஜினி என்கின்ற அசோக் அவர்களும், அமிதாப் பச்சன் அவர்களும் நீதிபதி வேடத்தில் நடிக்கின்றனர். அடுத்து விஜய் அவர்கள் அரசாங்க உதவிக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனமாக நடத்தப்படும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அலுவலக அதிகாரியாக செயல்படுகிறார். அவருக்கு துணையாக கதாநாயகியாக தாப்சி நடிக்கிறார். சரி, இப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதை. கேமரா ஆன் பண்ணால் உலக நீதிமன்றம், இந்தியா சார்பாக 3 நீதிபதி உலக நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நீதிமன்றம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அங்கங்கே போர் நடந்துகிட்ருக்கு, நிறையா வன்முறை நிகழ்ந்துகிட்ருக்கு, நெறி தவறிய செயலெலாம் நிகழ்ந்துகிட்ருக்கு. இதெல்லாமே ஒவ்வொரு நாளும் தீர்வான விவாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக நீதிமன்றத்தில். அப்போது உலக நீதிபதி எல்லாருமே இணைந்து ஒரு ஃபங்க்ஷனில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டி. அப்போ பேசிக்கிறாங்க, கடவுள் இந்த உலகத்தை படைச்சது கடவுளுக்கு தொண்டு செய்யவும் சேவை செய்யவும் தான். ஆனால் கடைசியாக கடவுளே நமக்கு சேவை செய்கிற மாதிரியான நிலையில் நம்ம நினச்சிட்ருக்கோம். அடுத்து மனிதர்களாக நம்ம ஒற்றுமை இணைந்து வாழ்ந்து இப்புவியில் ஒரு நன்மை செய்யணும். ஆனால் யதார்த்தத்தில் எப்பயுமே போர், ஏதாவது ஒரு இஷ்யூ, இப்படி கலவரமாக இருக்கே, இதுக்கு என்ன தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அமிதாப் பச்சனும் ரஜினி அவரும் அஜித்குமார் அவரும் ஒரு டீமை உருவாக்குறாங்க. அந்த டீமில் இன்னொரு வேடத்தில் நடிக்கக்கூடிய அஜித்குமார் அங்கேயும் காசுப்பட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு கடைசியில் ஒரு ஃபைட் சீனில் மர்கை ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே விஜய் அவர் எடுத்து நடத்துகிறாரு. அப்புறம் உலக நீதிமன்றம் ஒரு சமநிலையான ஒரு அமைதி நிலைக்கு திரும்பும் வகையில் நீதிமன்றத்துக்கு எல்லாரும் கட்டுப்படுற மாதிரியான ஒரு நிலைக்கு வராங்க. ஓகே, இது படத்தினோட கதை. ஆனால் திரைக்கதையில் இன்னும் நிறையா தகவல் இருக்குது. ஓகே, சரி, டைரக்டர் நேரில் வாங்க, இன்னும் உங்களுக்கு நிறையா தகவல் சொல்கிறேன். இத்திரைப்படம் இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும், அப்புறம் ரஷ்யா, சைனா, ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் உள்ள லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் அந்த கண்ட்ரியில், அப்புறம் ஆப்ரிக்காவில் எந்தெந்த நாட்டுக்கு தேவைப்படுதோ அரபு நாடு, அந்தந்த நாட்டுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இத்திரைப்படத்தை நம்ம கொண்டு போகலாம். ஓகே, நல்ல ஒரு தரமான, ஒரு சுவையான, ஒரு அருமையான, ஒரு கிளாசிக்கான, ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம். ஓகே, ஒரு நீட்டாக இருக்கும்.
ஓகே, சரி, குட் ஜாப் டைரக்டர். நேரில் வாங்க. நன்றி, வணக்கம், பாய்.